வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, ராமாயணமும் வேதத்திரியமும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனிதனின் இனிமையான வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக இந்திய திருநாட்டில் எழுதப்பட்ட இதிகாசங்கள் 3: ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இந்த 3 இதிகாசங்கள் காட்டுகின்ற மானுட தர்மம் என்ன என்றால், தவறு செய்ததை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம். அதன் பிரதிநிதி தான் லங்கேஸ்வரன். அடுத்து, தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இருந்தாலும் தீய உறவால் அந்த உச்சத்தை தொட முடியாமல் தோற்றவன் மகாபாரத வில்லன் துரியோதனன். ஆனால் ஆணவத்தில் சிக்கியிருந்தாலும் இறுதியில் பரம்பொருளின் அம்சமே முருகன் என உணர்ந்து மனதால் சரணடைந்தவன் சூரபத்மன். இந்த 3 வில்லன் பாத்திரங்களிலேயும் உயர்ந்த நிலை எது என்றால் சூரபத்மன். ஆணவத்திலிருந்து இறுதி கட்டத்திலாவது இறைவனை ஏற்றுக்கொண்ட பக்குவம். அதனால் ராமனை வணங்குபவர்கள் ராவணனை வணங்குவதில்லை, கிருஷ்ணனை வணங்குபவர்கள் துரியோதனனை வணங்குவது இல்லை. ஆனால் முருகனை வணங்குபவர்கள் சூரபத்மனின் அம்சமாக சேவற்குடியையும் மயில் வாகனத்தையும் சேர்ந்தே வணங்குகிறார்கள். அப்போது இறைவனிடத்தில் சரணடைந்தால் இறைவனுக்கு உள்ள பெருமையை நாமும் அடையலாம் என்ற அற்புதமான ஒரு தர்மத்தை காட்டியது கந்த புராணம். இதன் வகையில் இதிகாசம் என்பதுடைய பொருள் என்ன என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பொருள். மனித வாழ்க்கை எப்படி வாழ்ந்தால் எல்லா வகையிலையும் நிறைவு பெற முடியும் என்ற வாழ்க்கை நெறிமுறையை எடுத்து காட்டுவது இதிகாசம். அப்போது இந்த இதிகாசத்தில் 2 அம்சங்கள் உண்டு. இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் உண்டு. மனிதனாக பிறந்தவனுடைய வாழ்வின் இலக்கு என்ன என்று எடுத்து காட்டுவது இலக்கியம். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வாழ்க்கையில் எந்த வகையிலேயும் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கை வளத்திற்கும் துன்பம் வராத வகையிலே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமையக்கூடிய வழிவகை சொல்லுவது காப்பு, இயம், காப்பியம். இயம் என்றால் விளக்குதல், எடுத்துச் சொல்லுதல் என்று பொருள். அப்போ இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் உள்ளடங்கியது இதிகாசம். அதே போல் இப்போ 4வது இதிகாசமாக வந்தது வேதத்திரியம். எப்படி? இங்கே கதைகளோ கதாபாத்திரங்களோ சம்பவங்களோ கிடையாது. ஆனால் இலக்கியம் உண்டு, காப்பியம் உண்டு. மனிதனாக பிறந்த வாழ்வின் இலக்கு இது என்று எடுத்து காட்டுவது இலக்கியம். நான் யார் என்ற தத்துவத்தை எடுத்து சொல்லி பக்தி, ஞானம், முக்தி என்ற 3 வகையிலே அறிவை உயர்த்தி முழுமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை எடுத்து காட்டியதால் வேதத்திரியம் ஒரு இலக்கியமாகிறது. அந்த இலக்கை நோக்கி வாழ்கின்ற காலத்தில் சகல வகையிலேயும் பாதுகாப்பளிக்கக்கூடியது அறநெறி, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்க்கை.
அந்த அறவாழ்க்கைக்கான வழிவகைகளை தெளிவாக விளக்கி காட்டியதனால் இது காப்பியமாகிறது. எனவே வேதத்திரியமும் 4வது இதிகாசமாக மதிக்கப்பட வேண்டும். இங்கே இலக்கியம் உண்டு, காப்பியம் உண்டு. இப்போ ராமாயணம் என்ற இதிகாசத்தினுடைய கதாபாத்திரங்கள் எப்படி அமைந்திருக்குன்னு பார்க்குறோம். அந்த பெயர்களிலேயே மிக அற்புதமான கருத்துக்கள் உண்டு என்பதை வேதத்திரியத்தின் துணை கொண்டு நாம் கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ராமாயணத்தில் மட்டும் இல்லை, எல்லா இதிகாசங்களிலேயும் சொல்லப்படுகின்ற பெயர்கள் அனைத்துமே காரண பெயர்களாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தையிலே ஒரு பொருள் இருக்கும். இப்போ தசரதன் என்றால் 10 தீய குணங்களை வென்றவன் என்று பொருள். அடிப்படையில் ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், நாரதன் என்று 8 வார்த்தைகளில் ரதன் என்ற வார்த்தை இணைந்திருக்கிறத பார்க்கலாம். அப்போ இதிகாசங்களிலே இந்த வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தப்பட்டன என்று ஆராய்ந்து பார்த்தால் நமது உடல் ரதம் எனப்படும். இது ஒரு இயக்க களம். இந்த ரதத்தில் வீற்றிருக்கின்ற சாரதி அது நம்முடைய மனசு, ரதன். அந்த மனம் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அவற்றெல்லாம் ஆளுகின்ற திறம் அது மகாரதன். அதில் இன்னும் குறைந்த நிலையிலே பாதி அளவுக்கு எண்ணங்கள் ஆளுகின்ற திறம் பெற்றவன் அதிரதன். அப்போ ரதனாக இருக்கின்ற சாமானியன் அதிரதன் என்ற ஓரளவுக்கு எண்ணங்களை ஆறக்கூடிய திறமையை வளர்த்து கொண்ட பிறகு மகாரதன் என்ற பல எண்ணங்களையும் ஆராயக்கூடிய வலிமை பெறுகின்றான். அதுக்கு அடுத்து எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை தொகுத்து பார்த்தால் 6இல் அடங்கிவிடுகிறது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம். அதை விரித்தால் பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை என்ற 4ம் சேர்த்தால் 10 குணங்களாகும். இந்த 10 தீய குணங்களையும் நற்பண்புகளாக மாற்றிக்கொண்டால் அவன் தசரதன். மனமே அற்ற நிலை, வேண்டும் போது சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பக்குவமடைகின்ற போது ஜெயத்ரதன், மனதை வென்றவன். அந்த மன இயக்கம் அருகின்ற போது பரமாத்ம தரிசனம் கிடைக்கும், பிரபஞ்ச காட்சியாகும். அப்போ பிரபஞ்சத்தை தன்னுள் பார்க்கின்ற நிலை பரதன். பறந்து இருக்கின்ற பிரபஞ்சத்தை உணரக்கூடிய திறம் வாய்ந்தவன் பரதன். இதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபடுகின்ற போது பகீரத பிரயத்தனம் சொல்லுவார்கள். பகீரதன் பெரும் முயற்சி மேற்கொள்பவன். அது மேற்கொண்டு பிரபஞ்சத்தையும் கடந்த மனமே அறிவாக மாற்றம் பெற்ற நிலை நாரதன். மனமே இல்லை, சுத்தவெளி முதற்கொண்டு பிரபஞ்சம் வரைக்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அறிவு. அதனால் அவன் எங்கும் சஞ்சரிக்கக்கூடிய உணரக்கூடிய திறம் வாய்ந்ததனால் நாரதன் என்று சொன்னார்கள். அடுத்து தசரதனின் முதல் மனைவி கோசலை, 2வது மனைவி சுபத்திரை, 3வது மனைவி கைகேயி. இந்த 3 பேருமே பிரபஞ்ச அறிவு, பகுத்தறிவு, பக்குவப்பட்ட அறிவு என்ற வகையிலே இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய திறம் படைத்தவர்களாகத்தான் இந்த 3 பாத்திரங்களும் அமைந்திருக்கின்றன. அதனால் கோசலைக்கு பிறந்தவன் ராமன், பரம்பொருள். சுபத்திரைக்கு 2 குழந்தைகள், இலக்குவன், சத்ருக்னன். கைகேயிக்கு பரதன். கைகேயி பரதனை பெற்றிருந்தாலும் வளர்த்தது கோசலை. கோசலை ராமனை பெற்றிருந்தாலும் வளர்த்தது கைகேயி. இந்த இடமாற்றம் ஏன் என்றால்
உரிமையுள்ளவன் ராமன் என்றாலும் 14 ஆண்டு ஆளப்போகிறவன் பரதன் தான். இவன் 14 ஆண்டு ஆண்டாலும் நிரந்தரமாக ஆள்பவன் ராமன் தான். அப்போது அதற்கான அந்த உள் உணர்வுகள் இருந்ததுனால்தான் அந்த கதாபாத்திரங்கள் அந்தந்த காலகட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையதாக இருந்திருக்கின்றன. இதில் இன்னும் உயர்ந்தது பார்த்தீங்கன்னா சுபத்திரை, பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சலனமில்லாத மனப்பக்குவம் பெற்றவள் சுபத்திரை. எது நடக்கப் போகிறதோ அனைத்தும் தெரிந்த கதாபாத்திரம். அதனால் தனக்கு பிறந்த 2 குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டதாக குறிப்பே கிடையாது. அது மட்டுமல்ல, தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தவள். 2 குழந்தைகளை இலக்குவனை ராமனுக்கு தொண்டாற்ற அர்ப்பணித்தாள். சத்ருகுணனை பரதனுக்கு தொண்டாற்ற அர்ப்பணித்தாள். தனக்கு எதையும் வைத்து கொள்ளாத ஆத்மா சுபத்திரை. அடுத்து மிதிலை, சீதை பிறந்த இடம். இந்த மிதிலை என்ற வார்த்தைக்கு பொருள் இருட்டு, அறிவு, சுத்தவெளி என்று பொருள். கோசல நாடு என்பது இந்த பிரபஞ்சத்தை போல என்று பொருள். அது பிரபஞ்சம். அதற்குள் மிதிலை என்பது ஒவ்வொரு இயக்கத்திலையும் மையமாக அமைந்திருக்கின்ற அறிவு போன்றது என்று பொருள். இப்போ ஜனக மன்னன் மிதிலையின் சக்கரவர்த்தி. அவனுக்கு 2 சிறப்பு பெயர்கள் உண்டு. ஒன்று ஜனகன், இன்னொன்று ஆத்மா என்ற வகையிலே அவன் விதேகன். ஆத்ம விசாரம் செய்வதற்கு ஜனக மன்னனை போல பக்குவம் அடைய வேண்டும் என்பது ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க. எப்படி என்றால், உயிருக்கு உட்பொருளாக உள்ள தெய்வத்தை அறிவதற்கான ஆன்மீக பயிற்சி வேணும். அதுக்கு வேள்வி நடத்தணும். அந்த வேள்வி நடத்துவதற்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அது சுத்தப்படுத்திய போது அந்த கலப்பையின் கொழுமுனையிலே கிடைத்தது ஒரு பெட்டி. அதில் சீதையை கண்டான். இது என்ன குறிப்பு, தத்துவார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவை அறிய வேண்டும், ஆத்மா அறிய வேண்டும் என்ற ஒரு குரு மூலமாக தன்னை தோண்டி பார்க்கின்ற போது ஜீவாத்மாவாக தனக்குள் இருக்கின்ற மூலாதாரத்தில் இருக்கின்ற ஆத்மாவை அறிகின்றான். சீதை என்றால் ஜீவாத்மா என்று பொருள். அது மட்டுமில்லை, இந்த சீதை எப்படிப்பட்ட ஆத்மா என்றால், தன் மூலமாகிய பரமாத்மாவை தேடுகின்ற ஜீவாத்மா. பரமாத்மாவோடு இணைந்திருப்பதே எல்லா வகையிலும் சிறப்பு, பாதுகாப்பு என்று உணர்ந்த ஆத்மா. அது மட்டுமல்ல, சீதைக்கு 4 மறுபெயர்கள் உண்டு. மைதிலி, ஏற்கனவே சொன்னது போல இருட்டு என்று பொருள், அது கருமை. அடுத்து ஜனகனுடைய மகளாக பிறந்ததுனால ஜானகி என்றும் வைதகி என்றும் 2 வார்த்தை உண்டு. ஜானகி என்றால் உடலளவில் வாழ்கின்ற ஆத்மா. வைதகி என்றால் உடல் கடந்தும் வாழ்கின்ற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மூலம் பவித்ரா என்றால் தூய்மையானது என்று பொருள், அறிவு என்று பொருள். அப்போது மைதிலி, தேவகி, வைதேகி, பவித்ரா, இந்த 4 வார்த்தை நினச்சி பாருங்கள். நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற ஆத்மா, மையத்தில் தெய்வம், அதை சார்ந்து தூய்மையாகிய பரம்பொருள், அது ஆத்மாவாக 14 முதல் 40 வரைக்கும் இந்த உடல் என்ற கூட்டுக்குள் வாழ்கின்றது. இப்படி நம்முடைய உடல் அமைப்பை மையப்படுத்தி அதுக்கு மூலமானது ஆத்மா என்று காட்டி, அந்த ஆத்மா எப்பொழுதும் பரமாத்மாவோடு இணைந்திருப்பதே வாழ்க்கையின் சிறப்பு என்பதை எடுத்து காட்டியது சீதையினுடைய கதாபாத்திரம். அடுத்து பரதன் கைகைக்கு பிறந்தவன்.
கோசலையை வளர்த்ததுனால பெற்ற பக்குவம், ஆட்சி பொறுப்பு தனக்கு வந்தபோது கூட அது எனக்கு உரிமை இல்லை என்று விலகி நின்றவன். பிறகு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஆட்சி ஏற்றுக்கொண்டாலும் 14 ஆண்டுகள் பெற்ற அனுபவத்தின் காரணமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. ராமன் வந்தவுடனேயே கைகள் விட்டால் போதுன்னு எடுத்து கொடுத்துறான். இப்படி பரதனுடைய அந்த பக்குவப்பட்ட பற்றற்ற அறிவு. இலக்குவன் யார் என்றால், இலக்கு என்றால் நோக்கம். வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்த கதாபாத்திரம் இலக்குவன். என்ன நோக்கம்? பரம்பொருளோடு இணைந்திருப்பது. அதனால் ராமனை விட்டு இலக்குவன் விலகுவதே கிடையாது. 14 ஆண்டு வனவாசம் என்ற நிபந்தனை ராமனுக்குத்தான். இவன் ஏன் வழியை கூட போனான். அப்போது பரம்பொருளை விட்டு விலகினால் வாழ்க்கையின் இலக்கு திசை மாறி போகும். அதனால் அந்த பரம்பொருளோடு இணைந்திருப்பதே வாழ்க்கையின் இலக்கு என்று எடுத்து காட்டுவதற்காக ராமனை விட்டு பிரியாமல் இணைந்திருந்தான் இலக்குவன். அது மட்டும் இல்லை, வனவாசத்தில் அவங்க தூங்கினாங்க, ஆனால் இலக்குவன் தூங்காமல் காவல் காத்தான் என்ற ஒரு கருத்து உண்டு. என்ன தத்துவார்த்தம் என்றால், 14 ஆண்டுகள் அறியாமையிலேயோ அலட்சியத்திலே சிக்கிக்கொள்ளாமல் அறிவுபூர்வமாக விழிப்புணர்வோடு வாழ்ந்தவன் என்று பொருள். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பயிற்சியல்கள் விளைய வழி இல்லை என்பார் மகரிஷி. அதனால் வனவாச காலம் முழுவதும் வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்த இலக்குவன் முன்னே செல்ல, ஜீவாத்மா என்ற சீதை பின்தொடர, இருவருக்கும் பாதுகாப்பாக பரமாத்மா என்ற ராமன் பின் சென்றான் என்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சத்ருக்னன், மூன்றாவது. சத்ரு என்றால் பகை, சத்ருக்னன் என்றால் பகைவனை தள்ளி நிறுத்துவது. எந்த பகை? உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பார் மகரிஷி. அப்படி தீய எண்ணம் சொல் செயல்களை விலக்கி வைப்பவன் சத்ருக்னன் என்று பொருள். இப்படி ராமன், பரதன், இலக்குவன், சத்ருக்னன். இதில் ராமனுக்கு என்று சிறப்பாக 10 பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க ராமாயணத்தில். அவருடைய தொடர்ச்சி விளக்கம் பார்த்தா மிக சிறப்பான ஒரு கருத்தை அதில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். முதல்ல சிவராமன் என்று ஒரு வார்த்தை உண்டு, பெயர். சிவம் என்பது இருப்பு, மூலம். அந்த இருப்பே அனைத்துமாக மாற்றம் பெற்றது என்று காட்டுவதுதான் ராம் அயனம் ராமாயணம். அயனம் என்றால் மாற்றம். அப்போ பரம்பொருளே எல்லாமாக மாற்றம் பெற்றது எப்படி என்ற கருத்தை சொல்லுவது இந்த இதிகாசத்தின் நோக்கம் ராமாயணம். அதாவது சிவம் என்ற மூலமே அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்ததால் இவன் சிவராமன். அடுத்து தசரத ராமன். 10 நல்ல குணங்களாக தன்மாற்றம் அடைந்த நிலை தசரத ராமன். மூன்றாவது கோசலராமன். அதாவது பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டு ஜீவன்களில் ஆத்மாவாகவும் அமைந்த நிலை கோசலராமன். நான்காவது சீதாராமன். அதாவது ஜீவாத்மாவுக்கு துணையாக அமைந்தவன் சீதாராமன். ஐந்தாவது முக்கியமான பேர் கோதண்டராமன். ஏன் என்றால் அவன் வைத்திருந்த வில்லுக்கு பெயர் கோதண்டம் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையில் 3 வார்த்தைகள் இணைந்த கூட்டு வார்த்தை தான் கோதண்டம். கோ, தண்டு, அம், 3 வார்த்தைகள் இணைந்தது கோதண்டம். கோ என்றால் அரசு, ஆட்சி, அறிவு, ஆளுமை என்று பொருள். தண்டு என்பது ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். அப்போ நம்முடைய உடலிலே கீழ் நுனி மூலாதாரம்,
மேல் நுனி சகசிராதாரம், இடைப்பட்ட தண்டு முதுகு தண்டு. அம் என்பது பிரணவ பொருள் காந்தலைகள். அப்போது மூலாதாரத்தில் இருக்கின்ற ஜீவாந்த சக்தியை குரு மூலம் தீட்சை பெற்று அங்கிருந்து எழுத்து சகசிராதாரம் என்ற துரியத்துக்கு கொண்டு வரணும். அப்படி வரக்கூடிய வழிவகையை காட்டுவது கோதண்டம் என்ற வார்த்தைக்கு பொருள். இப்போது நம்ம இந்த முதுகுத்தண்டின் அடிப்பகுதி அந்த இடத்துல அந்த வில் படுத்திருப்பது போன்ற பாவனை பண்ணிக்கங்க. இப்போ நேராக இருக்கக்கூடிய வில்லை படுக்கையில் வைத்தோம்னா நம்முடைய மூலாதாரம், அந்த வில்லிலே ஒரு அம்பு ஏற்றப்படுது வச்சுக்கோங்க. இப்போ அந்த அம்பு எதை நோக்கி போகிறது என்றால் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு தண்டுவடம் வழியாக பயணித்து துரியத்தை கடந்து துரியோதயத்தில் நிலை பெறும். அப்போ கோதண்டத்தின் உட்பொருள் என்ன என்றால் கோ தண்டு அம், பிரணப்பொருளாகிய காந்த பொருளாகிய ஆத்மாவாகிய குண்டன் சக்தியை எழுப்பி உச்சிக்கு வந்து உச்சி கடந்து சக்திகளம் சிவகலம் என்று போய் நிறைவேறக்கூடியது. அந்த அறிவின் நிலை கோ என்ற அறிவு முழுமையாக நிலைத்திருக்கின்ற இடம் சுத்தவெளி துரியாதீதம். எனவே கோதண்டம் என்பது ஜீவாத்மா நிலையிலிருந்து மூலமாகிய முடிவாகிய பரமாத்மாவை அடையக்கூடிய வழிவகை, அதற்கான பயிற்சி முறை என்று பொருள். அதனால்தான் கோதண்டம் உயிர்களை அழிக்காது, குணங்களை அழிக்கும் என்று சொல்வார்கள். எப்படி பரசுராமனின் ஆணவத்தை அழித்தது, வாலியின் மாயை என்ற குணத்தை அழித்தது, ராவணன் செய்த பாவம் அந்த பாவத்தை அழித்தது. எனவே ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் அழிக்க வல்லது கோதண்டம் என்று பொருள். அதற்கு தலைவன் கோதண்டராமன். 6வது பெயர் ரகுராமன். ரகு என்றால் சந்ததி என்று பொருள். ஒரு சந்ததியை ஒரு பெற்றோர் அல்லது ஒரு கணவன் மனைவி எப்படி உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை வாழ்ந்து காட்டியதால் இவன் ரகுராமன். எப்படி 16 வயசில் கல்யாணம் ஆச்சு, 12 ஆண்டுகள் அரண்மனையில் இல்லறத்தில் வாழ்ந்தான். பிறகு கைகையின் சூழ்ச்சியினால் 14 ஆண்டு வனவாசம் மேற்கொண்டான். பிறகு சீதையை மீட்டெடுத்த பிறகு பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அதன் பிறகு அடுத்த ஆண்டு தான் லவகுசன் என்ற இரட்டை குழந்தை பிறந்தது. அப்போது குழந்தை பிறக்கின்ற போது ராமனுடைய வயசு எவ்வளவுன்னு பாருங்கள். 16, 12 இல்லற வாழ்க்கை, 14 வனவாசம், பிறகு அரசாட்சி, அடுத்த வருடம் பிள்ளை பேர். அதாவது 43வது வயதில்தான் ராமனுக்கு லவகுசன் என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தன. அப்போ என்ன கருத்து? ஒரு கணவன் மனைவி தங்களுக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அடையாளம் கண்டு ராவணன் என்ற ஆணவத்திடமிருந்து ஆத்மாவை விடுதலை செய்து அதை அறிவின்படி ஆட்சி நடத்துகின்ற பட்டாபிஷேகம் செய்த பிறகுதான் அவன் குழந்தைகளை பெறக்கூடிய தகுதி பெறுகிறான் என்று உயர்ந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை உலகுக்கு போதித்ததனால் இவன் ரகுராமன். இந்த கருத்தை திருவள்ளுவர் சொல்வர், உரன் என்னும் தோட்டியான் ஓர் 5 காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து என்று சொல்லுவார். அதாவது இப்போது வீடுகளில் திருமணத்திற்கு பெண் தயாராகின்ற போது நாம் வரன் பார்க்க தொடங்குகிறோம். அது என்ன வரன் பார்ப்பது என்றால் ஏதோ ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவர் பிறந்த என்ன சொல்கிறாரு? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்துங்கிறார். அப்போ உரனுக்கு முன் வார்த்தை வரன். அப்போ வரனுக்கு முன் ஏன் உரன் என்ற வார்த்தை வருகிறது என்றால் உரன் என்னும் தோட்டியான், தோட்டியான் சுத்தப்படுத்துகிறவன், ஓர் 5 காப்பான். அப்போ 5 புலன்களை ஆளுமை செய்யக்கூடிய திறத்தை பெறக்கூடிய பருவம் உரன் என்ற மாணவ பருவம், பிரம்மச்சரிய பருவம். அப்படி பக்குவப்படுத்தியவன் தான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து.
அப்படி புலன் அடக்கம் பெற்றவன் அடுத்த சந்தை உற்பத்தி செய்தால் நல்ல பண்புள்ள குழந்தைகளாக பிறக்கும், நல்ல ஒரு சந்ததிக்கு இவன் வித்தாக அமைகிறான் என்று மிக உயர்ந்த தாத்பரியத்தை ராமாயணத்தை சார்ந்த ஒரு கருத்து திருக்குறளிலேயும் இருக்கிறது. அதனால் இவன் ரகுராமன். 7வது பெயர் அயோத்தி ராமன். அதாவது அனைத்திற்கும் மூலமான சிவம் மட்டுமல்ல, சிவத்திலிருந்து பின்னப்பட்ட ஜீவாத்மாவும் அவனே. சுத்தவெளியே ஜீவன்களில் உடலளவில் எல்லை கட்டிய ஜீவாத்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது யாராலும் வெல்லப்பட முடியாததனால் இவன் அயோத்தி ராமன். 8வது பெயர் சேதுராமன். அதாவது ஒன்றை இன்னொன்றோடு இணைக்கின்ற நட்பு பாலம், இணக்கம், இணைப்பு என்று பொருள். அப்போ சுத்தவெளி பின்னப்பட்டு விண்ணாகி அவை இணைந்து பஞ்சபூதங்களாயிற்று. அவை இணைந்து நுண்ணுயிராகி மனிதனாக நிறைவேற்றிருக்கிறது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக இணைத்து கொண்டே வருவதனால் இவன் சேதுராமன். 9வது பெயர் ராஜாராமன். அதாவது அனைத்துமாக மாற்றம் பெற்றாலும் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பது சுத்தவெளியாகிய தெய்வம். அதனால் இவன் ராஜாராமன், ஆளுகின்ற அறிவாக இருப்பவன். சாமிஜி அழகாக ஒரு கவி சொல்லுவாங்க, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு, யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரிண்டத்தை. அந்த இயக்குகின்ற அறிவு ராஜாராமன். 10வது பெயர் அனந்தராமன். இத்தனை இயக்கங்கள், இத்தனை அண்டங்கள், இத்தனை சூரியன்கள், இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை ஜீவன்கள் என்று எண்ணி குறிப்பிட்டு சொல்ல முடியாத இன்ஃபனைட், அனந்தம், எண்ணிக்கைக்குள் அடங்காத பிரபஞ்ச தோற்றங்களே அனந்தராமன் என்று பொருள். அப்போது 10 பெயர்கள் எதை குறிப்பிடுகின்றன என்றால், அந்த அறிவாகிய தெய்வமே தன்மாற்றம் பெற்று 10 நிலைகளிலே அடைந்த மாற்றத்தை விளக்கிச் சொல்வது தசராமன் தத்துவம். அப்போது அறிவின் பயணம் விளக்கிச் சொல்வது தசராமன், உயிரின தன்மாற்றத்தை விளக்கிச் சொல்வது தசாவதாரம். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்ற தசாவதாரம். பிறகு ராமன் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் சந்தித்த ரிஷிகள் 10 பேர். இப்போ யார் யாரெல்லாம் பாருங்களேன். முதலாவது குலகுரு வசிஷ்டர். அவருக்கு கல்வி அறிவை கற்றுத்தந்தவர். 16 வயசில் அறிமுகமாவர் விஸ்வாமித்திரர். ஒரு வாரம் யாகத்திற்கு காவலாக இருக்க சொல்லி சுத்த தேகத்திற்கும் தூய மனதிற்கும் அடிப்படையான மந்திரங்களோடு சில அஸ்திர சஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தவர். மேலும் ராமனுக்கு சீதையை மனமுடிக்க காரணமாக இருந்தவரும் விஸ்வாமித்திர மகர்ஷி தான். 3வது பரசுராமன். அவனிடத்துல ராமன் இந்த கோதண்டம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு தனுசை பெற்றான். 4வது பரத்வாஜ மகரிஷி. அவரிடத்தில் யமுனையும் கங்கையும் சந்திக்கிற இடத்துல ராமன் அவரை சந்திக்கிறான். அதாவது மனித பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கான வழிவகைகளை பரத்வாஜ மகரிஷி ராமனுக்கு போதித்தார். பிறகு மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் ராமன் சபரை சந்திக்கின்றான். ஆனால் சபரை சந்திக்கிறான் தவிர மதங்க மகரிஷி சந்திக்கலை. அதனால் அது கணக்கில் வராது. அடுத்து 5வது அத்திரி மகரிஷி. தண்டகாரண்யத்தில் சந்தித்து சுவாச பயிற்சிகளை கற்றுக்கொண்ட இடம் அத்திரி மகரிஷி இடத்துல. பிறகு சரபங்க மகர்ஷியை சந்தித்து எண்ணங்கள் ஆராய்வது கற்றுக்கொள்கின்றான். சுதீட்சித மகர்ஷி 7வது. அவர்த்தில் அவர் தான் குண்டலி சக்தி எழுப்பி துரியத்துக்கு கொண்டு வரக்கூடிய வித்தை கற்றுக் கொடுத்தவர் சுதீக்ஷண மகரிஷி. அடுத்து 8வது அகஸ்திய மகரிஷி. இவர்கிட்ட தெய்வீக பேறுகளையும் அஸ்திர சஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் ராமன் அகஸ்திய மகரிஷிகிட்ட. அடுத்து வால்மீகி மகரிஷி ராமனுக்கு வாழ்க்கையின் நிலையாமை போதித்து
உலக வாழ்க்கையை துறப்பதற்கு எப்பவும் தயாராக இருக்கணும் என்று நினைவுபடுத்தியவர் வால்மீகி மகரிஷி. கடைசியாக ராமனை சந்தித்து அவருடைய புண்ணிய பதிவுகளெல்லாம் வாங்கி கொண்டு அவனுடைய அவதாரத்தை நிறைவு செய்ய சொல்லி அறிவுரை சொன்னவர் துர்வாச மகரிஷி. இப்படி 10 ரிஷிகளை சந்தித்து வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டவன் ராமன். இப்போ எதெல்லாம் கற்றுக்கிட்டான்றதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். வசிஷ்ட மகர்ஷியிடத்தில் கல்வியை கற்றுக்கொண்டான். விஸ்வாமித்திர மகர்ஷியிடம் உயிரை பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்டான். பரசுராமிடத்தில் ஆணவத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். பரத்வாஜ் மகர்ஷியிடத்தில் பற்றற்ற வாழ்க்கை இன்பமானது என்பதை கற்றுக்கொண்டான். அத்திரி மகர்ஷியிடத்தில் மூச்சு பயிற்சியை கற்றுக்கொண்டான். சரபங்க மகர்ஷியிடம் எண்ணங்களை ஆராய கற்றுக்கொண்டான். சுதீஷ்ண மகர்ஷியிடம் தியானத்தில் மனதை ஓர்மைப்படுத்தும் தீட்சையை பெற்றுக்கொண்டான். அகஸ்திய மகர்ஷியிடத்தில் பிரம்மநிலை விளக்கம் பெற்றான். வால்மீகியிடம் பிரபஞ்ச அறிவை கற்றுக்கொண்டான். துர்வாச மகர்ஷியிடம் நான் யார் என்றும் பயணத்தின் நோக்கம் என்ன என்றும் உணர்ந்து அந்த அவதாரத்தை நிறைவு செய்யும் வகையில் உயிரை சரையு நதியிலே நிறுத்தி விடுகின்றான். இப்படி மனிதன் வாழ்க்கையில் பெற வேண்டிய 10 படித்தளங்களாக 10 ரிஷிகளிடத்தில் ராமன் கற்றுக்கொண்டதாக ராமாயணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்து ராமன் நீராடிய நதிகள் 7: கங்கை, சரையு, தமசா, மந்தாகினி, கோதாவரி, யமுனா, பம்பா. அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், உடலின் 7 சக்கரங்கள் மூலாதாரம் முதற்கொண்டு துரியம் வரைக்கும் உள்ள 7 சக்கரங்களிலே மனதை வைத்து பக்குவம் அடைந்தால்தான் ஜீவாத்மாவை அறிய முடியும். ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை அறிந்த நிலையில் கடமைகளை ஆற்றி இறுதியில் உடலை விட்டு இறைநிலையோடு ஒன்ற முடியும் என்ற தத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் 7 நதிகளில் குளித்ததாக இங்கே காட்டப்படுகிறது. ராமன் தங்கிய இடங்களிலே குறிப்பானவை 3: தண்டகாரண்யம், பஞ்சவடி, ரிஷிமுகம். தண்டகாரண்யம் என்பது என்ன என்றால், தண்டு அகம் ஆரண்யம் தண்டகாரண்யம். ஏற்கனவே சொன்னது போல அகம் பிரம்மாஸ்மி, நம்முடைய ஆத்மா. அது என்ன இருக்குது? ஆரண்யம் என்றால் வனம், திக்கு தெரியாத காடு என்று அர்த்தம். இந்த ஆத்மாவிலே அடுத்த க்ஷணம் என்ன நிகழும் என்று தெரியாதபடிக்கு பல முன் பிறவி அனுபவங்கள் சஞ்சித கர்மாவாக பதிந்திருக்கின்றன. அதை ஆய்வு செய்து இறைநிலையோடு கலப்பதற்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் என்று காட்டுவது தண்டு அகம் ஆரண்யம் தண்டகாரண்யம். அடுத்து பஞ்சவடி. 5 புலன்கள் தான் வாழ்க்கை. 5 புலன் இன்பங்களை சிக்கிக்கொள்ளாமல் எளிமையாக பற்றற்ற நிலையிலே வாழ்ந்து வாழ்க்கை முடிக்க வேண்டும் என்று காட்டுவது பஞ்சவடி. ரிஷி முக் என்றால் அறிவு சார்ந்த இடம் என்று பொருள். அறிவு அறியவில்லை என்றால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால் தான் அங்கே சுக்கிரவன் இருந்தால் அங்கே வாடி அங்கே போக முடியாது என்று ஒரு கருத்து ராமாயணத்தில் சொல்லப்படும். அப்போ அறிவை அறியக்கூடிய இடம் ரிஷிமுகம். அப்போது புலன்வயப்பட்ட வாழ்க்கை என்ற அறியாமையிலிருந்து விலகி ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு தனக்குள் இருக்கின்ற உயிரை அறிந்து உயிர் மையங்களை கடந்து துரியாதீதத்தில் தெய்வத்தை அறிந்து நிறைவேற வேண்டும் என்ற வாழ்க்கை இலக்கையும் காப்பையும் எடுத்து காட்டுகின்ற இலக்கியத்தின் கதாநாயகன் ராமன். இப்போ இந்த பக்கம் வாங்க. லங்கேஸ்வரன் எப்படி வரான் பாருங்க. விஸ்ரவா என்ற பிராமணன், பிரம்மத்தை அறிந்த ஞானி. அவரே கைகசி என்ற ஒரு அரக்கியோடு குடும்பம் நடத்துகிறார். அதில் வந்த சந்ததிகள் தான் 4 பேர். அங்கே எப்படி வராங்க அப்படின்னா, விஸ்ரவா என்ற ரிஷி ஆணவத்தின் வசப்பட்டு கைகசியின் அழகுக்கு ஆளாகி அவளோடு இணைகின்ற போது ஆணவமும் சேர்ந்து ஜனித்தது லங்கேஸ்வரன். ஆணவத்தின் உச்சகட்டம், அடமண்ட் ஈகோ, அது லங்கேஸ்வரன்.
அடுத்து அந்த ரிஷி ஆழமற்ற நிலையில் அறிவோடு சார்ந்து கைகசியோடு இணைகின்ற போது இந்த அறிவும் கைகசின் ஆணவம் இணைந்ததால் வித்யா கௌரவமாக கும்பகரன் பிறக்கிறான். சரி, அரைக்காக இருந்தாலும் அவளை கூட அறிவு இருக்குல்ல. எப்படி மனிதர்கள் சில சமயங்களில் தவப்பயிற்சி இல்லை என்றாலும் ஒரு அமைதியிலே லயிக்கிறாங்க இல்லையா, அந்த லயிப்பை போல இங்கே கைகசியும் அடக்கம் பெறுகின்ற போது அறிவு வெளிப்படுகிறது. அப்போது அந்த விஸ்ரவாவினுடைய ஞானமும் கைகசியினுடைய அமைதியும் இணைகின்ற போது அவன் ஞானியாக விபீஷணன் பிறக்கின்றான். அடுத்து விஸ்ரவா காம உணர்ச்சியோடு கைகசி நெருங்கியதால் சூர்பனகை என்ற ஆசை பிறக்கிறது. இப்படி 4 கதாபாத்திரங்கள். இதில் கர்ணன், விகர்ணன், கும்பகர்ணன் 3 பாத்திரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். 2 பேர் மகாபாரத கதாபாத்திரங்கள், கர்ணனும் விகர்ணனும். இங்கே கும்பகர்ணன். இப்போ ஏன் இதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 3 பேருமே தனக்காக வாழாதவர்கள், அடுத்தவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். அப்போ தியாக சின்னம் என்றால் இந்த 3 கதாபாத்திரங்கள். அப்போ கர்ணன் என்றாலே பிறருக்காக வாழ்வது என்ற சமுதாய கோட்பாட்டை மையப்படுத்திய கதாபாத்திரங்கள். இப்போ விபீஷணனுக்கும் மகாபாரதத்தில் பீஷ்மருக்கும் ஒரே இணைப்பு உண்டு. 2 பேரும் ஒரே மாதிரி பேர் வரும். இங்கே விபீஷணன், அவர் பீஷ்மன். 2 பேருமே நீதிமான்கள், சகல சாஸ்திரங்களை கற்றவர்கள். ஆனால் துரியோதனன் என்ற ஆணவத்தை விட்டு விலக முடியாமல் பந்தங்களில் சிக்கி போராடி போராடி செத்தவன் பீஷ்மன். விபீஷணன் அப்படி அல்ல. துணிந்து ராவணன் என்ற ஆணவத்தை விட்டு விலகி ராமன் என்ற தர்மத்திலும் சரணடைந்தான். எனவே விபீஷணன் ஒரு தெளிந்த பற்றற்ற கதாபாத்திரம், பீஷ்மன் பற்றுள்ள கதாபாத்திரம். சரி, வாலி இந்திரனுடைய மகன், அவன் தம்பி சுக்கிரீவன் சூரியனுடைய மகன். என்ன அர்த்தம்னா, இந்திரனின் மகன் என்றால் புலன் சார்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ளவன் என்று பொருள். சூரியன் மகன் என்றால் அறிவு சார்ந்த வாழ்க்கையில் இருப்பவன் என்று பொருள். அப்போ தெளிவை தேடும் வம்சம் சூரியன், மயக்கத்தில் சிக்கிய வம்சம் வாலி. அடுத்த கதாபாத்திரம் அனுமன், மிக முக்கியமான கதாபாத்திரம். சாமி சொல்லுவாங்க, அனுமன் அனுமானம், கருத்துருவம், அசம்ஷன். அது என்னென்னா, எந்த கோணத்தில் சிந்தனை செய்தாலும் ஒரே தீர்ப்பை, ஒரே கருத்தை உறுதிப்படுத்துவது அசம்ஷன், கருத்துருவம். ஒரு கோணத்தில் சரியாகவும் மறு கோணத்தில் தவறாகவும் இருந்தால் அது அனுமானம் அல்ல, கற்பனை என்று பொருள். இந்த அனுமன் பிரகஸ்பதிக்கு மகனாக பிறந்தவன். பிரகஸ்பதி யாருன்னா தேவர்களின் குரு, அறிவு சார்ந்த ஞானி என்று பொருள். இவருக்கு எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் வருகின்ற போது சுக்கராச்சாரியார் வருவார். அரக்கர்களின் குலகுரு சுக்கராச்சாரியார், சுக்கிலம் ஆச்சாரியார், சுக்கராச்சாரியார் பேர். அவருக்கு எதிரியே கிடையாது. ஏன்னா நம்முடைய கருமையம், அதில் இருக்கின்ற அனுபவ பதிவுகள் என்பதுதான் சுக்கராச்சாரியார் என்பதுடைய பொருள். சரி, கிஷ்கிந்தை யார்? வாலியுடைய நாடு கிஷ்கிந்தை. என்ன பொருள் என்றால், கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்குகளைப் போல எண்ணம் விட்டு எண்ணம், ஆசை விட்டு ஆசை தாவுகின்ற மனித மனதுக்கு ஓமானம் குரங்கு. ராமனுடைய முதல் மகன் இந்திரஜித், இரண்டாவது மகன் அக்ஷன். இந்திரஜித்துடைய அசல் பெயர் மேகநாதன். மேகநாதன் என்றால் மேக நீர், வித்து சக்தி என்று பொருள். அந்த வித்து சக்தியில் இருக்கக்கூடியது அனுபவங்கள், சஞ்சித பிராப்த கர்மா. அவை எல்லாமே புலன் சார்ந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்ப வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த வித்து மையம். ஆனால்
மனிதனாக பிறந்தவன் அதிலிருந்து விடுபட்டு பக்குவமடைய வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுவதற்காகத்தான் இந்திரியங்களை வென்றவன் இந்திரஜித். அதாவது ஆமை போல் 5 அடக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உடல் தேவைக்கு மட்டுமே புலன்களை பயன்கொள்ளும் அந்த ஆளுமை திறம் வாய்ந்தவன் என்பதனால் அந்த இந்திரியங்களை வென்றவன் என்ற கருத்தில் இந்திரஜித் என்று பெயர் வைத்தாங்க. அப்போ மேகநாதன் அவனுடைய இயற்பெயர், அவன் பெற்ற சிறப்புகளை காட்டுவது இந்திரஜித் என்ற புனைப்பெயர். அவனுடைய தம்பி அக்ஷன். க்ஷயம் என்றால் குறைவது, அக்ஷயம் என்றால் குறைபடாதது, அழியாதது என்று பொருள். அப்போது உடல் செல்கள், உயிர், ஜீவகாந்தம் அனைத்தும் அழியக்கூடியவை, ஆனால் ஆத்மா அழியாதது. அப்போது இந்த வித்து சக்திக்கு மூலம் ஆத்மா என்ற பொருள். அதனால் ஆணவத்திற்கு அடிப்படை அனுபவங்களும் ஆத்மாவும் என்பதனால் ராவணன் பிள்ளைகள் இந்திரஜித்தும் அக்ஷயனும். இப்போ இந்திரஜித்தை யார் கொல்ல முடியும் அப்படின்னா, அவன் புலன்களை வென்று விட்டான். அப்போ புலன் வென்றவனுக்கு மரணம் எப்படி வரும் என்றால், எப்போ விழிப்புணர்வு தவறுகிறானோ அப்போ அவன் அடிக்கலாம். அதனால் தந்தையின் பாசம் என்ற மயக்கத்தில் சிக்குகின்ற போது இலக்குவன் கையால் இந்திரஜித் மாண்டு விடுவான். அடுத்த கதாபாத்திரம் அங்கதன், வாலியினுடைய பையன். நீலன் வானரப்படை தலைவன். இப்போ ராமனுடைய தரப்பில் மனித சேனை இல்லை. ஒன்று குரங்குப்படை, இன்னொன்று கரடிப்படை. இது என்ன கருத்தை காட்டுது அப்படின்னா, கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு அந்த இயல்பிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவது என்ற இலக்கை நோக்கி திரும்புகின்ற மனித மனத்துக்கு ஓமானம் இந்த குரங்குப்படை. ஜாம்பவான் கரடைப்படைக்கு தளபதி. அப்போ கரடைப்படை என்பது என்ன என்றால், கரடைப்பிடி, உடும்பு பிடி, விடாமுயற்சி. அப்போ ஆன்மீகத்தை கை கொண்டால் மட்டும் போதாது, அதில் ஒரு விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுவதனால இங்கே ராமனுக்கு துணை செய்வது குரங்கு படையும் கரடைப்படையும். அடுத்து சேது. இவன் இங்கே இலங்கைக்கு சேது சமைத்தவன், பாலம் கட்டியவன். சேது என்றால் இணைத்தல் என்று பொருள். அடுத்தது ஜடாயு, கழுகு பார்வை, எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய தூர பார்வை, தூர திருஷ்டி உள்ளதுக்கு என்று பெயர். குகன் ஒரு அற்புதமான கதாபாத்திரம். அதாவது கங்கை கரையில் வாழ்ந்த வேடுவர்களின் தலைவன். படகோட்டியாக சேவை செய்வான். என்ன பொருள் என்றால், இந்த உடல் சார்ந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை அருள் சார்ந்த ஆன்மீக உலகத்திற்கு கரை சேர்ப்பிப்பவன் குகன். ஆன்மீக கரை சேர்ந்த பிறகு பயிற்சிகளை மேற்கொண்டு பக்குவப்படுவதற்கு அனுமன் என்ற குரு தேவை. அதனால்தான் 5வது சுந்தர காண்டம் மிக மிக அற்புதமான காண்டமாக போற்றப்படுகிறது. இப்படி மிக அற்புதமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி தான் இதிகாசம் பின்னப்பட்டிருக்கிறது ராமாயணம் என்ற பெயரில். அப்போ அடிப்படையில் குணங்கள் அதுதான் இங்கே கதாபாத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அம்சங்கள், கதையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வருகின்றன, எப்படி அதெல்லாம் மனித வாழ்க்கையை வழிகாட்டுகின்றன என்பதை வேத்திரத்தோடு இணைத்து மீண்டும் ஒரு வகுப்பு அமைகின்ற போது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.